இது பரன். ரொம்ப ஹேண்ட்ஸமான தைரியமான ஒரு பையன். இவனை பார்த்தாலே எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆனா அவனுக்கே தெரியாம அவனை ஒருத்தவங்க எப்பயுமே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா உமைரான்னு ஒரு அழகான ஸ்மார்ட்டான இண்டிபெண்டான ஒரு நாட்டோட இளவரசி. ஒரு நாள் அவளோட கனவுல பரனை பாக்குறா. யாரு என்ன எதுவுமே தெரியாது. ஆனா கண்ணை முழிச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவன் மேல ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல். ஆனா அவன் யாரு, எங்க இருக்கான், எதுவுமே தெரியாம என்ன பண்றது? கூடவே இருக்கால நம்ம ஃப்ரெண்டு நிவா. பார்க்க அழகா இருந்தாலும் அவளை ஒரு கூட்டு சூனியக்காரின்னே சொல்லலாம். இப்போ என்ன, அவன் யாருன்னு தெரியணும் அதானே, நான் பாத்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி வாய்க்குள்ள ஏதோ முணுமுணுக்கிறா. அவ்வளோதான். உமேராவால நம்பவே முடியல. அவளுக்கு பக்கத்துல பரன் வந்து நிக்கிறான். கொஞ்சம் பரனை பத்தி யோசிச்சு பாருங்களேன். இப்போதான் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தான். இப்போ என்னடானா ஒரு அரண்மனையில இருக்கான். அதோட அவன் கிட்ட ஒரு அழகான இளவரசி, எப்படியோ நான் உன்னை நேர்ல பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. பரனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ யாரு, நான் இங்க எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்க, உமைரா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவளோட காதல சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பரனுக்கு அவ மேல காதல் வர ஆரம்பிச்சிடுது. அவ்வளோ ஈஸியா 2 பேரும் சேர்ந்துட்டா எப்படி? அப்போ உமைராவோட அப்பா தர்ஷன் அங்க வராரு. யாரு இவன், என்னோட அரண்மனையில இவன் என்ன பண்றான் அப்படின்னு கோபப்பட்டு பரனை ஜெயில தூக்கி போட்டுறாரு. என்ன பண்றதுன்னு உமைரா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடறா. நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்ச பரனோட வீட்டுல பயங்கரமா கோவப்படுறாங்க. அவங்களும் சாதாரணமானவங்க இல்ல. ராஜாவை எதிர்த்து சண்டை போட்டு பையனை கூட்டிட்டு போறதுக்காக பெரிய படையோட வந்துடுறாங்க. ஒரு பெரிய போரே நடக்குது. எல்லாத்தையும் பார்த்த தர்ஷன் மகாராஜா செத்தாலும் ஒன்னாதான் சாவோன்னு நின்ன பரனையும் உமைராவையும் பார்த்து மனசு இறங்கி இதுக்கு மேல யாரும் சண்டை போட வேணான்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறாரு. அவங்க 2 பேரும் கை கோர்த்து அரண்மனையில இருந்து வெளியில வந்து அவங்களோட காதல் கதையை கண்டினியூ பண்றாங்க.